ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முன்பு எப்போதும் இல்லாத அளவு இந்த முறை தமிழக சட்டசபை தேர்தல் களம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த தேர்தல்களில் போட்டியிட்ட திமுக தலைமையிலான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி இதுவரை சிந்தாமல் சிதறாமல் அதே பலத்துடன் இருக்கிறது. அதிமுகவும் பாஜ, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை வைத்துக் கொண்டு பலமாக வலம் வருகிறது. கடந்த தேர்தல்களில் கணிசமான ஓட்டு வாங்கி தங்கள் பலத்தை நிரூபித்த சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து நிற்கிறது. இந்த முறை 4வது அணியாக இளைஞர் படையுடன் விஜய் தலைமையிலான தவேகாவும் களமிறங்கியுள்ளது. 4 முனை போட்டி நிலவுவதால் இந்த முறை தேர்தல் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கிட்டத்தட்ட கூட்டணிகள் எல்லாம் இறுதியாகிவிட்ட நிலையில் 3 சஸ்பென்ஸ் மட்டுமே தேர்தல் களத்தில் நீடித்து வந்தது. ஒன்று, தேமுதிக எங்கே போகும் என்பது. இன்னொன்று, ராமதாசின் பாமக யார் கூட்டணியில் சேரும் என்பது. அடுத்தது, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என்பது. இந்த 3இல் தேமுதிக கூட்டணி சஸ்பென்ஸ் இப்போது உடைந்துவிட்டது. 2 மாதம் மேலாக இழுபறி நடந்து வந்த நிலையில் திமுகவுடன் தான் கூட்டணி என்று இப்போது உறுதி செய்துவிட்டார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. அறிவாலயம் சென்று ஸ்டாலினை சந்தித்த அவர் திமுக உடனான கூட்டணியை அறிவித்தார். சட்டசபையில் எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும், ராஜ்யசபா சீட் உண்டா என்பதை எல்லாம் குழு அமைத்து பேசி முடிப்போம் என்று பிரேமலதா கூறியுள்ளார். இந்த முறை திமுகவுடன் கூட்டணி அமைப்பதில்தான் முதலிலிருந்தே தேமுதிக ஆர்வம் காட்டியது. 6 சட்டசபை தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் தருவதாக திமுக உறுதியளித்தது. ஆனால் திடீரென அதிமுகவுடனும் தேமுதிக பேசி வருவதாக திமுகவுக்கு தகவல் வந்தது. இதனால் தேமுதிக பேச்சு முறிந்தது. அதன் பிறகு மீண்டும் நடந்த பேச்சுவார்த்தையில் தான் இப்போது கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. இதன் மூலம் திமுக கூட்டணி இன்னும் வலுவாகிவிட்டது என்று திமுக வட்டாரம் கூறுகிறது. அடுத்து ராமதாஸ் எங்கே செல்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அன்புமணி தலைமையிலான பாமக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டது. இதனால் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் சேர விரும்பியது. ஆனால் இதற்கு திருமாவளவன் முட்டுக்கட்டை போட்டார். இதனால் அவரை சமாதானம் செய்யும் முயற்சி நடந்தது. அதே நேரம் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேசி வருகிறோம், முடிந்ததும் கூட்டணியை உறுதி செய்யலாம், அதுவரை காத்திருங்கள் என்று ராமதாஸ் தரப்புக்கு திமுக தூதுவிட்டது. நீண்ட நாட்கள் காத்திருந்த ராமதாஸ் இப்போது அலுத்து போய்விட்டார். இதை மோப்பம் பிடித்த அதிமுக ராமதாஸ் தரப்புக்கு தூதுவிட்டது. காரணம், அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் நிலவினாலும் இருவரும் இருந்தால்தான் வன்னியர் ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் அறுவடை செய்ய முடியும் என்பது பழனிசாமியின் கணக்கு. பழனிசாமி தூதுவிட்டதற்கு நல்ல பலன் கிடைத்தது. ராமதாஸ் தரப்பு கிரீன் சிக்னல் கொடுத்தது. எனவேதான் சில நாட்களுக்கு முன்பு ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள் திடீரென பழனிசாமியை சந்தித்து பேசினார். அதில் அரசியல் இல்லை என்று அவர் சொன்னாலும் கூட்டணி கணக்குதான் என்று அடித்து சொல்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். அருள் பழனிசாமி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் தலைமையிலான பாமக நுழைவது உறுதியாகிவிட்டது. இவ்வளவு காலம் திமுகவை விமர்சிக்காமல் அடக்கி வாசித்த ராமதாஸ் திமுகவின் பட்ஜெட்டை கிழித்தார். தமிழகத்தின் கடனை 2 மடங்காக உயர்த்தியதுதான் திமுக சாதனை என்று விளாசினார். அவர் அதிமுக பக்கம் செல்வது உறுதி என்பதற்கு இதுவே சான்று என்கின்றனர். கடைசியாக திமுக காங்கிரஸ் மோதல் இருப்பதிலேயே இதுதான் ஹைலைட்டான விஷயம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று தமிழக காங்கிரசின் ஒரு தரப்பு தீவிரமாக குரல் கொடுத்து வருகிறது. குறிப்பாக மாணிக்கம் தாகூரை வைத்து இதற்காக காங்கிரஸ் காய் நகர்த்தி வருகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தந்தால் திமுக கூட்டணி, இல்லை என்றால் தவேக கூட்டணியில் காங்கிரஸ் சேர வேண்டும் என்று காங்கிரஸ் புரட்சிப்படையினர் சொல்கின்றனர். இது திமுகவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. திமுக தான் ஆட்சி செய்யும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஸ்டாலின் அடித்து சொல்லிவிட்டார். ஆனாலும் காங்கிரசார் அந்த முழக்கத்தை கைவிடவில்லை.
இதனால்தான் தொகுதி பங்கீடை உறுதி செய்ய டிசம்பர் மாதமே காங்கிரஸ் அமைத்த குழுவுடன் இதுவரை பேச்சு நடத்தவில்லை. இப்போது 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த தேதி குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காங்கிரஸில் கூட்டணி ஆட்சி கோஷம் ஓயவில்லை. எனவே பேச்சு நடப்பது சந்தேகம்தான் என்கின்றனர். இதற்காக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அழைத்து திமுக தலைமை எச்சரித்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது டில்லி மேலிடத்திடம் பேசி நடவடிக்கை எடுங்கள், இல்லை என்றால் திட்டமிட்டபடி 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடப்பது சந்தேகம்தான் என்று திமுக கூறியுள்ளது. எனவேதான் காங்கிரஸ் தலைவர் கார்கே, பொதுச் செயலாளர் வேணுகோபால் உள்ளிட்டோரை அவசரமாக சந்தித்தார் செல்வ பெருந்தகை. ஆனால் திமுகவின் எச்சரிக்கையை காங்கிரஸ் மேலிடம் பெரிதுபடுத்தவில்லை. சமீபத்தில் டில்லி சென்று காங்கிரஸ் எம்பி ராகுலை திமுக எம்பி கனிமொழி சந்தித்தார். திமுகவின் நிலைப்பாடு குறித்து கனிமொழி தெளிவுபடுத்தினார். ஆனால் ராகுலோ இந்த முறை காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், மொத்தம் 41 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், அதுபோக உள்ளாட்சி தேர்தலில் 20% இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று டிமாண்ட் வைத்துள்ளார். இது திமுக தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராகுல் சொல்லிதான் தாகூர் போன்றவர்கள் வெளிப்படையாக பேசுகின்றனர் என்பதும் திமுகவுக்கு புரிந்தது. இவ்வளவு நடந்தும் காங்கிரசார் இறங்கி வரவில்லை. அதே நேரம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற தங்கள் முடிவிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று திமுக உறுதியாக நிற்கிறது. இந்த நிலையில் தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுத்திருப்பது ஸ்டாலினின் தந்திரம் என்கின்றனர். ஒரு பக்கம் இது கூட்டணிக்கு பலம் சேர்க்கும், இன்னொரு பக்கம் காங்கிரசுக்கும் செக் வைக்க முடியும். அதாவது தாவிகவுடன் சென்று விடுவோம் என்று மிரட்டும் காங்கிரஸை பார்த்து நீங்கள் போனாலும் பரவாயில்லை என்று இனி திமுகவால் எளிதாக சொல்ல முடியும். காங்கிரசுக்கு இருந்த பிடிமானம் தேமுதிக வருகையால் அருந்துவிட்டது. இனி அவர்கள் திமுக சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும். கேட்டு நடந்தால் காங்கிரஸ்காரர்கள் எம்எல்ஏ ஆக முடியும். தமிழகத்தில் தங்கள் இருப்பை தக்க வைக்க முடியும். அதை விடுத்து தாவேக பக்கம் போனால் ஓட்டு வாங்கலாமே ஒழிய சீட்டு ஜெயிக்க முடியாது. இதை காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக கூட்டணியில் தேமுதிக வந்திருப்பதன் மூலம் கூட்டணி சர்வ பலத்துடன் இருக்கிறது. காங்கிரஸ் இருந்தால் லாபம், இல்லை என்றாலும் இழப்பு இல்லை என்று இப்போதே அறிவாலய வட்டாரம் சொல்ல ஆரம்பித்துவிட்டது. உண்மையில் தேமுதிக சேர்ந்திருப்பது திமுகவுக்கு பலம்தான். இது கூட்டணி பலத்தை அதிகரிக்கவும் காங்கிரஸை வழிக்கு கொண்டு வரவும் நிச்சயம் கை கொடுக்கும். அதே நேரம் இவ்வளவு கட்சிகளுக்கும் சிக்கலின்றி தொகுதி பங்கீட்டை முடிப்பது குதிரை கொம்பு மாதிரி. அதை எப்படி திமுக கையாள போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள்.